ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டே 32 ஃப்ரைடேங்க. பிள்ளைங்களை பெற்றா மட்டும் போதாது, அது உங்களுக்கு கரெக்டாகவும் வளர்க்க தெரியும். நான் எப்போதுமே என் பையனுக்கு பண்ணுற அட்வைஸ் என்னென்னா, யார் உன்னை அடித்தா கூட நீ திருப்பி அடிக்காத, போய் கிளாஸ் டீச்சர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணு. நாளைக்கே அந்த பையனுக்கு ஏதோ ஒன்று ஆச்சுன்னா நம்ம தாண்டா பொறுப்பு, இல்லை உனக்கே ஏதோ ஒன்று ஆயிடுச்சுன்னா நாங்கள் என்னடா பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி தான் நான் எப்போதுமே ஸ்கூலுக்கு சொல்கிறப்ப அட்வைஸ் பண்ணி அனுப்புவேன். இன்றைக்கி என் பையனை ஒருத்தன் அடிச்சிட்டான். அதனால் வேண்டி அவங்க கிளாஸ் டீச்சர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கான். லஞ்ச் பீரியடில் பார்த்திங்கன்னா அவனை துரத்தி அடிச்சிருக்கான். அவன் மற்ற சார்ஸ்லாம் பார்த்துட்டு அவங்க பேரண்ட்டுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லி வார்ன் பண்ணி அமைச்சிருக்காங்க. இதான் உங்களுக்கு லாஸ்ட் டைம், இனிமேல் எக்காரணத்தை கொண்டும் இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்துச்சுன்னா உங்களுக்கு டிசி கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி வார்ன் பண்ணி அமைச்சிருக்காங்க. நான் கேட்டேன், ஏன்டா அவங்க பேரண்ட்லாம் கண்டிக்க மாட்டாங்களா அப்படின்னு கேட்டேன் என் பையன்கிட்ட. அதுக்கு அவன் சொன்னான், அவங்க அப்பா வந்து எப்போதுமே நல்லா படித்தா போதும், நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டாங்கம்மா அப்படின்னு சொன்னால். இதுதான் ஒரு பேரண்ட் வந்து பண்ணுற வேலையா? படிக்கிறது எதுக்கு? நல்ல அறிவை வளர்த்துக்கணும், நல்ல பண்புகளை வளர்த்துக்கணும், எப்படி நடந்துக்கணும், அந்த நம்ம பண்ணுற செயல் மூலமாக அதோட விளைவுகள் என்னன்றதை அறிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் படிப்பேன். ஆஸ் அ பேரண்ட்டாக அவங்க அந்த மாதிரி சொன்னதே எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. படிக்கிறது ஒன்று தான் வாழ்க்கையில் வந்து முக்கியமான விஷயம், அதை தாண்டி எதுவுமே இல்லையா? நல்லா வளரணும், நல்ல பிள்ளையாக வளர்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லை. அதை ஏன் ஆஸ் அ பேரண்ட்டாக அவங்க சொல்லாமல் இருந்தாங்கன்னு எனக்கு தெரியல. தயவுசெய்து இதை பார்க்குறவங்க நல்ல